ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள இட்லி மாவில் கொஞ்சமாக ஷாம்பும் கோலமாவும் சேர்த்து பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, அது ஏன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான எளிய வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாண்ட் பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த சாண்ட் பேப்பரை தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த சாண்ட் பேப்பரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்ஸரு நம்ம யூஸ் பண்ண அந்த சிஸ்ஸர் வந்து ஷார்ப்னஸ் வந்து மங்கி போயிடும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, சீக்கிரம் துரு பிடிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சாண்ட் பேப்பரை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி அந்த துருக்கரை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாண்ட் பேப்பரை வச்சு நீங்கள் தேய்க்கும்போது அந்த துருக்கரையும் சூப்பராக அந்த சிஸ்ஸரில் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, அந்த சிசரும் நல்லா ஷார்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த துருக்கரையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிசரை பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு போல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிசரோ அல்லது கத்தியோ இந்த மாதிரி துரு பிடிச்சோ அல்லது ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா துருக்கரையும் சூப்பராக ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா சூப்பராகவே ஷார்ப் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்லின் இருக்குது இல்லைங்களா, அந்த வேஸ்லினை ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிசரோ அல்லது கத்தியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த வேஸ்லினை எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா சூப்பராக புதுசு போல் இருக்கும். வெட்டவும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் துருவும் பிடிக்காது. சிம்பிள் ஐடியா. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிக்கு அதிகபட்ச எண்ணிக்கையில் வெங்காயத்தை கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய பேருக்கு அந்த ஸ்லைஸை தின்னாக கட் பண்ண வராது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு எளிமையான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயத்தோடு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பாதி வெங்காயத்தை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு ஸ்லைசர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக தின்னாக ஸ்லைஸ் பண்ண வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுனால அந்த வெங்காயம் வந்து எவ்வளோ தின்னாக ஸ்லைஸாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். சிம்பிள் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு வெங்காயத்தை கட் பண்ணும்போது தாராளமாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் டப்பாவை தூக்கி போடாமல் அந்த டப்பாவை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவை ஃபோர்க்கை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது இல்லைங்களா, நான் இன்றைக்கி ஒரு பாட்டில் மூடி எடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டபுள் சைட் டேப் இருக்குது இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப்பை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த டேப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டப்பாவோட சென்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒட்டிக்கிடலாம். ஸோ இப்போ வாட்டர் பாட்டிலோட மூடியை இந்த மாதிரி அந்த டேப்பில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். இதை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பான்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்பான்ஸு, ஸ்க்ரப்பர், ஸோ அதை எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆர்கனைசரை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைசரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பான்ஸையை ஸ்க்ரப்பரையும் வச்சிட்டோன்னா ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நெயில் கட்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நெயில் கட்டர் யூஸ் பண்ண அந்த நெயில் கட்டரோட ஷார்ப்னஸ் எல்லாம் மங்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த நெயில் கட்டரை ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாத்திரை அட்டைனா இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டில், அந்த மாத்திரை அட்டையை எடுத்துக்கிட்டா மாத்திரை அட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெயில் கட்டரை அந்த மாத்திரை அட்டையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த நெயில் கட்டர் வந்து ஈஸியாக ஷார்ப் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாத்திரை அட்டையில் இந்த நெயில் கட்டரை ஒரு சில நிமிஷம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு சில நிமிஷம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த நெயில் கட்டர் வந்து சூப்பராக ஷார்ப் ஆயிரும். சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ளவங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க. ஸோ நம்ம தேடும்போது அந்த ஹேர் ட்ரையர் கிடைக்காது. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டி வச்சிடலாம். மாட்டி வச்சதுக்கப்புறம் அந்த ஹேர் ட்ரையரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ரப்பர் பேண்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ரப்பர் பேண்டை நான் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி புளிச்ச இட்லி மாவுனா இருக்கும் இல்லைங்களா, தூக்கி போடுற ஸ்டேஜில் அந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள இட்லி மாவை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட இந்த மாதிரி ஒரு கரண்டி கோல மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த கோல மாவும் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு ஷேஷை எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஷேஷை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த ஷாம்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புளிச்ச மாவை யூஸ் பண்ணி என்னென்ன க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கிச்சனில் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் நம்ம வீட்டு சிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு வித எண்ணெய் பிசுபிசுப்போடு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த சிங்கில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஊற விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி கழுவும் போது அந்த சிங்க் வந்து புதுசு போல் பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இது வந்து நம்ம சிங்க்குக்கு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு கிடையாதுங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்துக்கும் நம்ம இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த சிங்கை நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அதில் உள்ள எண்ணெய் பிசுப்பு தன்மை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். கிச்சன் சிங்க்கும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு மாறி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த புளிச்ச மாவை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் பாத்ரூம் உள்ள டேப்லனா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு கரை அதிகமாக படிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உப்பு கரையை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை எல்லா இடத்துலையும் அந்த டேப்பில் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்தோன்னா அந்த உப்பு கரை எல்லாத்தையும் சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கும். ஸோ உங்கள் வீட்டு பாத்ரூமில் உப்பு கரையை எந்த இடத்துல அதிகமாக படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அந்த உப்பு கரை எல்லாத்தையும் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து அந்த டேப்பை வாஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக அந்த உப்பு கரையெல்லாம் கிளியர் ஆகி அந்த டேப் வந்து புதுசு போல் பளிச்சுன்னு மாறி இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான உப்பு கரை படிஞ்சிருக்கிற இடத்துல இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக க்ளீனாக இருக்குது. இந்த மாவை யூஸ் பண்ணி ஸ்டீல் பொருள் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருளையும் இந்த மாவை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உப்பு கரை படிஞ்சிருக்கிற பக்கெட் எடுத்திருக்கேன். அந்த பக்கெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அந்த உப்பு கரை, அந்த பிளாஸ்டிக் பக்கெட் அதிகப்படியான உப்பு கரை இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பு கரை எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி காட்டுறேன். சூப்பராக அந்த உப்பு கரை எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டீல் பாத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருளுக்கும் உப்பு கரை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த டிப்ஸை. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த புளிச்ச இட்லி மாவில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. நார்மலாக இட்லி மாவு புளிச்சு போச்சு அதை தூக்கி போடலாம் அப்படின்ட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.